கிராம சபை கூட்டத்தில் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நாட்டின் முதுகெலும்பாக இருப்பவை கிராமங்கள்தான் என மகாத்மா கூறியதை நினைவுகூர்ந்து உரை. நம்ம நாட்டோட முதுகெலும்பா இருக்கிறது கிராமங்கள் தான். அதனாலதான் நம்ம தேச தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழுகிறதுன்னு ஆணித்தரமா சொன்னார். ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை மீண்டும் 91,000 ரூபாயை கடந்தது. சென்னையில் ஒரு சவரன் ஆபரண தங்கம் 680 ரூபாய் உயர்ந்து 91,400 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை 1 கிராம் 85 ரூபாய் உயர்ந்து 11,425 ரூபாய்க்கு விற்பனை. தங்கம் விலை மேலும் உயரும் என விற்பனையாளர்கள் எச்சரிக்கை. வேறு எந்த ஒரு முதலமைச்சரும் கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை என முதலமைச்சர் பெருமிதம். வேற எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றதில்லை. அதிலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. மக்களுடன் இருந்து பணியாற்ற வேண்டும் என பேரறிஞர் அண்ணா கூறியதை சுட்டிக்காட்டி புகழாரம். மக்களோட மக்களா இருந்து பணியாற்றக்கூடிய இந்த எண்ணத்தை நமக்குள்ள விதைச்சவர் தமிழ்நாட்டின் தலைமகனான பேரறிஞர் அண்ணா அவர்கள். அவர்தான் மக்களிடம் செல், அவர்களுடன் வாழ், அவர்களிடமிருந்து கற்றுக்கொள், அவர்களை நேசி, அவர்களுக்கு சேவை செய்யணும் நமக்கு கட்டளையிட்டு நம்மை எல்லாம் ஆளாக்கியவர். கிராம ஊராட்சி நிதி நிர்வாகம் குறித்து வெளிப்படைத்தன்மை தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். நம்ம ஊர் நம்ம அரசு என்ற பெயரில் குறைகளை தீர்ப்பதற்கு புதிய திட்டம் தொடங்கப்படுவதாக அறிவிப்பு. நம்ம ஊரு நம்ம அரசு என்ற பெயர்ல கிராம சபையில மக்கள் கலந்து ஆலோசிச்சு 3 முக்கிய தேவைகளை தேர்வு செஞ்சு தீர்மானம் நிறைவேற்றப்படணும். அப்படி கண்டறியப்படும் தேவைகள் உடனடியாக நிறைவேற்றப்படுறத மாவட்ட நிர்வாகம் உறுதி செய்யணும். அரசு திட்டங்கள் முறையாக செயல்படுத்தப்படுகிறதா என பொதுமக்களிடம் கேட்டறிந்த முதலமைச்சர், தாயுமானவர் திட்டம், கலைஞர் வீடு திட்டம், மகளிர் உரிமை தொகை தொடர்பாக விசாரித்து ஆய்வு. தாயுமானவர் திட்டத்தில் உங்கள் ஊராட்சியில் எத்தனை பேர் பயன்பெறாங்க? அதே மாதிரி 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு ரேஷன் பொருட்கள் வீட்டுக்கு வந்து கொடுக்க சொல்லியிருக்கோம். அதெல்லாம் கொடுக்குறாங்களா? அதை பற்றி சொல்ல முடியும்? ஐயா, எங்க கிராம பகுதியில மொத்தம் 24 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறாங்க. மகளிர் உரிமை திட்டத்தில் சிலர் விடுபட்டு போச்சுன்னு ஒரு குறை இருக்கு. அது புதுசு லிஸ்ட், அது லிஸ்ட் கேட்டோம். லிஸ்ட் எடுத்திருக்காங்களா? அதெல்லாம் எடுத்துருக்காங்க ஐயா. உங்களுடன் ஸ்டாலின் முகாம்ல 135 பேர் கொடுத்துருக்காங்க ஐயா. அந்த ஸ்டாலின் எடுத்துட்டு ஐயா. சரி சரி சரி. எப்போது பார்த்தாலும் பாஜகவின் அடிமை என்று கீறல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசும் உதயநிதிக்கு அரசியல் தெரிய வாய்ப்பே இல்லை என இபிஎஸ் கடும் தாக்கல். ஆட்சி அதிகாரம் என்றால் யார் காலையும் பிடிக்கும் அடிமை திமுக என விமர்சனம். எப்பொழுது பார்த்தாலும் எடப்பாடி பழனிசாமி பிஜேபிக்கு அடிமை அடிமை, அதை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. கீரல் விழுந்த ரெக்கார்டு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கிறார். திரு உதயநிதி அவர்களே, நீங்க தெரிஞ்சு பேசுறீங்களோ தெரியாத பேசுறீங்களோ தெரியாது. ஏன்னா உங்களுக்கு அரசியல் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. தெரிஞ்சா பேச மாட்டீங்க. ஆட்சி அதிகாரம் வேண்டும் என்றால் யாரு காலை வேணாலும் பிடிக்கக்கூடிய அடிமை திமுக. திமுகவிற்கு ஜால்ரா போடுபவர் தான் தமிழக காங்கிரசுக்கு தலைவராக முடியும் என தேர்தல் பிரச்சாரத்தில் இபிஎஸ் விமர்சனம். பல கட்சிகளில் இருந்த செல்வ பெருந்தகையை தலைவராக்கினால் காங்கிரஸ் தேய்ந்து கொண்டுதான் இருக்கும் எனவும் தாக்கு. தெருக்களின் சாதி பெயர்களை நீக்குவதாக அரசாணை வெளியிட்ட மறுநாளே கோவை பாலத்திற்கு ஜிடி நாயுடு பெயரை சூட்டியதாக அன்புமணி குற்றச்சாட்டு.
சாதியை ஒழிக்கப் போவதாக அரசாணைகள் மட்டும் பிறப்பித்து திமுக அரசு நாடகங்களை நடத்தக்கூடாது என்றும் விமர்சனம். இறைமகன் இயேசு மீது ஆணையாக வரும் தேர்தலில் எந்த கட்சியுடனும் கூட்டணி இல்லை, வரும் காலத்திலும் தனித்துதான் போட்டி என நாதாக ஒருங்கிணைப்பாளர் சீமான் திட்டவட்டம். உடன்பாடு கிடையாது. அது ஒவ்வொரு தடவையும் நீங்க கேட்டே இருக்கீங்க, நான் ஒவ்வொரு தடவையும் பதில் சொல்லிட்டே இருக்கேன். அதனால இனிமேல் இறைமகன் இயேசு மேல ஆணையா எவரோடும் கூட்டு கிடையாது, ஓட்டு குழப்பம் கிடையாது. அது அவரோட சேருவாரா இவரோட சேருவாரா? இந்த நிலத்திலே மிகப்பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் மிகவும் தரம் தாழ்ந்து நடந்து கொள்கிறார். அதிமுக கூட்டத்தில் தாவேக்க கொடிகள் பறந்ததை சுட்டிக்காட்டி டிடிவி தினகரன் விமர்சனம். குமாரபாளையத்தில் நினைக்கிறேன், அந்த கூட்டத்தில் ஒரு ஏடிமிக்க டிஷர்ட் போட்டு தாவேக்கா கொடியை தூக்கி பிடிக்கிறாங்க. ரொம்ப அரசியலில் ரொம்ப தரம் தாழ்ந்து பழனிசாமி கம்பெனி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் கூட்டணியில் சேர்வார் என்றால் பாஜகவை கழற்றி விடுவார் இபிஎஸ். அதிமுக பாஜக கூட்டணி பலமிழந்து காணப்படுவதாக டிடிவி தினகரன் விமர்சனம். இப்பயும் அவருக்கு விஜய் அவர்கள் கூட்டணிக்கு வந்தால் பாஜக கூட கழற்றி விட தயாராக இருப்பார் என்பது. ஆனால் விஜய் வருவாரா என்பது தெரியவில்லை. ஏன்னா அவர் தலைமையில் கூட்டணி அமைக்கணும், அவர் முதலமைச்சர் வேட்பாளராக போட்டியிட வேண்டும் என்பது அவங்க கட்சியோட கோட்பாடு. சென்னை நெற்குன்றத்தில் 3 வயது சிறுவனை கடித்த தெருநாய் பிடிபட்டது. வாயில் இரத்தக்கரையுடன் சுற்றித் திரிந்த நாயை பிடித்துச் சென்ற மாநகராட்சி ஊழியர்கள். ஓசூர் அருகே கிளவரப்பள்ளி அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் வினாடிக்கு 2019 கன அடி நீர் வெளியேற்றம். கர்நாடக கழிவுகள் கலந்ததன் காரணமாக ஆற்றில் நுரை பொங்கி சுகாதார சீர்கேடு நிலவுவதால் விவசாயிகள் கவலை. கடலூர் மாவட்டம் திருப்பாத்திரி புள்ளியூர் ரயில் நிலையத்தில் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் போராட்டம். ஆய்வுக்கு வருவதாக ஏற்கனவே கூறியிருந்த நிலையில் அதிகாரிகள் யாரும் வராததால் கோபம். அவமதிப்பு செய்வதா அவமரியாதை ரயில்வே அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். சென்னை சாலைகளில் உள்ள சாதி பெயர்களை நீக்கி புதிய பெயர்களை சூட்ட சென்னை மாநகராட்சி முடிவு. நவம்பர் 19ஆம் தேதிக்குள் 3400 தெருக்களின் பெயர்களை மாற்றி புதிய பலகைகள் வைக்கப்படும் என தகவல். சென்னை மாநகராட்சி அலுவலகமான ரிப்பன் மாளிகையில் இன்றும் போலீசார் குவிப்பு. தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தலாம் என்பதால் முன்னெச்சரிக்கை. ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம். இலங்கை கடற்படையால் 47 பேர் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம். ராமேஸ்வரம் மீன்பிடி டோக்கன் அலுவலகம் முன்பு மீனவர்களின் உறவினர்கள் போராட்டம். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வலியுறுத்தி கண்ணீருடன் காத்திருக்கும் உறவினர்கள். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் கேஆர்பி அணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பு. உபரி நீர் வெளியேற்றம் அதிகரிப்பால் 3 மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.
கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரியில் பெய்த கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் தேங்கியுள்ள வெள்ளம். சாலையில் தேங்கியுள்ள வெள்ளத்தால் வாகன ஓட்டிகள் கடும் அவதி. ஆந்திராவின் கலவகுண்டா அணையிலிருந்து பொன்னை ஆற்றில் நீர்த்திறப்பு அதிகரிப்பு. வேலூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை.